அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 நேற்றைய தினம் டிஆர்பி வெப்சைட்டில் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து வெளியிட்டிருந்தாங்க. கூடவே அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் செய்வதற்கான லிங்க்கும் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே மாஸ்டர் கொஷின் பேப்பர் வித் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் வெளியிட்ட டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் டிஆர்பி வெளியிட்ட டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கீழே ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்களும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து பயன்படுத்தலாம். இந்த வீடியோவில் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எவ்வாறு பயன்படுத்துவது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே போல் டிஆர்பி அடுத்தடுத்த ப்ராசஸுமே விரைந்து முடிச்சிருவாங்க. இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீழேயும் அதிகமான அளவு வந்து தவறு இல்லை அப்படின்னு தான் பொதுவாக சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் செய்வதற்கு முன்னாடி ஒரு தகவலை நான் சொல்லிடுறேன். யாரெல்லாம் இப்போ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கீ வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது வந்து உண்மை கிடையவே கிடையாது. இப்போ ஒரு பாடம் இப்போ மேக்ஸ் இருக்குது அப்படின்னா எத்தனை அப்ஜெக்ஷன்னாலும் போகும். அவங்க எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சு அந்த டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம், கரெக்டாக இருக்கா, ப்ராப்பர் ப்ரூஃப் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து முடிவு செஞ்சு தான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கீ வந்து அவங்க கொடுத்ததுக்கப்புறம் அதனை அடிப்படையாக வைத்து தான் ரிசல்ட் வந்து நமக்கு வந்து வெளியிடுவாங்க. அந்த ரிசல்ட் வெளியிடும் போதே ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கிறதும் வெளியிடுவாங்க. அதில் நீங்கள் என்னென்ன கீ வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். காமனாக இப்போ மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸ் தேர்வு எழுதிய எல்லாருக்குமே தான் அந்த கீ வந்து சேஞ்ச் பண்ணி வருமே தவிர இண்டிவிஜுவலாக கிளைம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கீ சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. ஸ்டார் கொஷின் கொடுக்குறதா இருந்தாலுமே எல்லாருக்குமே தான் கொடுப்பாங்களே தவிர கிளைம் பண்ணவங்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது உண்மை அல்ல. அதனால் அலட்சியப்படுத்தாமல் யாரோ அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். உங்ககிட்ட ப்ராப்பர் ப்ரூஃப் இருந்துன்னா நீங்களே இண்டிவிஜுவலாக உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி அப்ஜெக்ஷன் தெரிவிங்க. இப்போ ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ கூகுளில் டிஆர்பி டைப் பண்ணுங்கள். டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் பண்ண வரும். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு லிங்க்லேயே கிளிக் பண்ணுங்கள். நேற்றைய தினம் வந்தது இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் கிளிக் ஹியர் டு ஆக்சஸ் த லிங்க் ஃபார் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அண்ட் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சைன்இன் கேட்கும். உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் பண்ணணும். ஏற்கனவே ஹால் டிக்கெட்டுக்கு வந்து கொடுத்துருப்பீங்க. பிஜிஏ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். பாஸ்வேர்டை நீங்களே செட் பண்ணியிருப்பீங்க. அதை கொடுத்து சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். வியூ அப்ளிகேஷன், அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், வியூ அப்ஜெக்ஷன்ஸ். நீங்கள் ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தீங்கன்னா இதில் கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம கொடுத்ததெல்லாம் இருக்கான்னு. சேஞ்ச் பாஸ்வேர்டு இதெல்லாம் நமக்கு வந்து காமிக்கும். நீங்கள் இப்போ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் செய்ய போகிறீங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து தயவுசெய்து நல்லா முதல்ல படித்து பாருங்கள். ஒன்றும் இல்லை, கரெக்டான கொஷின் நம்பர் கொடுங்க. அப்ஜெக்ஷன் டைப் என்ன அப்ஜெக்ஷன் நீங்கள் செய்ய போகிறீங்களோ, என்ன அதில் தவறு இருக்குது, உங்களுடைய அப்ஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுக்கணும். ஒவ்வொரு கொஷினுக்குமே ஓடிபி ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு வந்து போகும். மொபைல் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணணும்னு சொல்லி கட்டாயமாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஷினுக்குமே ஓடிபி வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இஃப் எனி அடிஷ்னல் அப்ஜெக்ஷன்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பி ரைஸ்டு தென் ஃபாலோ த எபோவ் ப்ரொசீஜர். நீங்கள் எத்தனை அப்ஜெக்ஷன் வேணாலும் நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். சரிங்களா? அதே சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஒன்ஸ் வந்து ஒரு கேள்விக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் எதுவும் மாடிஃபையும் பண்ண முடியாது, டெலீட்டும் பண்ண முடியாது. இல்லை நீங்கள் மறுபடியும் அதே கொஷின் நம்பர் கொடுத்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும்னு நினச்சாலும் முடியாது. அது தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ 51வது கொஷின் நான் கொடுக்குறேன். பார்ட் 2ல் 52க்கு வந்து தவறுதலாக அப்ஜெக்ஷன் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை எதுவும் மாடிஃபையும் பண்ண முடியாது, டெலீட்டும் பண்ண முடியாது ஒன்ஸ் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா. அதனால் மறுபடியும் அதே அந்த கொஷினுக்கு கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு கொஷினுக்குமே டாக்குமெண்ட் ப்ரூஃப் வந்து அப்லோடு வந்து கண்டிப்பாக செய்யணும். அப்படி அப்லோடு நீங்கள் கொடுக்கலன்னா அதை வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே போல் கடைசியாக நீங்கள் எல்லாமே அப்ஜெக்ஷன் தெரிவித்ததுக்கு அப்புறம் ஃபார் யுவர் ரெக்கார்ட்ஸ் யூ மே டேக் ஸ்க்ரீன்ஷாட் ஆர் பிரிண்ட் அவுட் ஆஃப் திஸ் பேஜ். யூஸ் ரைட் கிளிக் ஆன் த ஸ்க்ரீன். நீங்கள் யூஸ் பண்ணி
ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய இதுக்காக நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ கேள்விக்கெல்லாம் க்ளைம் பண்ணியிருக்கோம், எந்தெந்த கேள்விக்கெல்லாம் க்ளைம் பண்ணியிருக்கோம், என்ன க்ளைம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த ரெக்கார்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக அந்த பாக்ஸில் வந்து டிக் மார்க் பண்ணிவிட்டு அக்செப்ட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து அப்ஜெக்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வரும். கிளிக் ஹியர் டு வியூ மாஸ்டர் கொஷின் பேப்பர் வித் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படின்னு க்ரீன் கலரில் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இது வரைக்கும் யாரும் நீங்கள் மாஸ்டர் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணலன்னா டவுன்லோட் பண்ணிங்க, இல்லை நார்மலாக கூட நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து அதில் டவுன்லோட் ஆகிடும். அதாவது மாஸ்டர் கொஷின் பேப்பரோட இருக்கக்கூடிய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து நம்ம டவுன்லோட் ஆகிடும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கொஷின் நம்பர் வச்சு தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியுமே தவிர உங்ககிட்ட நீங்கள் தேர்வு எழுதி முடிச்சுட்டு வந்த கொஷின் நம்பர் வந்து போட்டக்கூடாது. மாஸ்டர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் நம்பரை தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், கொஷின் நம்பர் அஸ் பர் மாஸ்டர் கொஷின் பேப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாஸ்டர் கொஷின் பேப்பரில் இருக்க எந்த கொஷின் நம்பருக்கு நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்தோன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஷினுமே நமக்கு வந்து எனேபிள் ஆகிடுது. இப்போ பாருங்கள், கொஷின் நம்பர் அஸ் பர் மாஸ்டர் கொஷின் பேப்பர் அப்படின்னு கேட்குற இடத்துல நான் ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டவுன் ஏரோவை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே வரும். பார்ட் 1ல் 30 வினாக்கள் வரும், பார்ட் 2ல் மீதி வந்து ஒரு 150. அதில் நம்பர்லாம் கரெக்டாக அந்த மாஸ்டர் கொஷின் பேப்பரில் என்ன இருக்கோ அதை வந்து கரெக்டாக கொடுக்கணும். இப்போ நான் வந்து பார்ட் 2ல் 52 கொஷின் நம்பர் வந்து கிளைம் பண்ண போகிறேன்னா 52 அதில் செலக்ட் பண்ண உடனே அந்த 52 கொஷின் வந்து நமக்கு அப்படியே ஷோ ஆகுது பாருங்கள். அப்போ நமக்கு சூஸ் பண்ண உடனே கீழே வந்து ஷோ ஆகுது. அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கீழே பாருங்கள், அப்ஜெக்ஷன் டைப்புன்னு இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இப்போ என்ன காரணத்துக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்க. இப்போ நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் கவர்மெண்ட் அதாவது டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய டென்டேட்டிவ் ஆன்சருக்கும் கரெக்டு தான், இதுக்கு இன்னொரு ஆன்சருமே கரெக்டு தான் அப்படின்னா மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா வேறு எந்த ஆப்ஷன் அடிஷ்னலாக ரைட்டோ அதையும் நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் வரும், டிக் மார்க் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை நன் ஆஃப் த ஆப்ஷன் இஸ் கரெக்ட் அப்படின்னு கொடுத்தாங்களா அதுவும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன காரணங்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ராங் அப்படின்னா நம்ம டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து தப்புன்னு அது கொடுத்துட்டு கரெக்டான என்னவோ அதை வந்து நீங்கள் டிக் மார்க் பண்ணி கொடுக்கணும். இல்லை கொஷினே ராங் அப்படின்னா கொஷின் ராங்குங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு என்ன ரீசன் அதை வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸில் டைப் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் அப்ளைடு அப்படிங்கிறது நார்மலாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் அப்படியே வந்துடும். புக்கு நேம் கேட்கும், கொடுங்க. புக்கு ஆத்தர் நேம் கேட்கும், அதுவும் நீங்கள் கொடுங்க. புக்கு பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எந்த பப்ளிகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் கொடுங்க. புக்கோட எடிஷன் வந்து நம்ம கொடுக்கணும். புக்கோட பேஜ் நம்பர் கொடுத்துட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு கேட்கும். அது வந்து பிடிஎஃபாக மேக்ஸிமம் 1024 கேபிக்குள்ளார இருக்கணும். அதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக சென்ட் ஓடிபி டு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும். டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்கிறேன், 1024 கேபிக்குள்ளார இருக்கணும், பிடிஎஃபாக இருக்கணும். கொடுத்து நீங்கள் ஓடிபி வெரிஃபை பண்ணாலே உங்களுடைய அப்ஜெக்ஷன் வந்து ஆட் ஆகிடும், சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். இதே போல் நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து உங்களுக்கு தேவை ஏற்பட்டதுன்னா தாராளமாக நீங்களும் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து பயன்படுத்தலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் அடுத்தடுத்த ப்ராசஸுமே இனிமேல் வந்து விரைந்து நடவடிக்கை எடுப்பாங்க டிஆர்பி. அதனால் நம்ம எல்லாருமே தயார் நிலையில் இருப்போம். நீங்கள் அடுத்த தேர்விற்கு திட்டமிட்டு படிக்கணும்னாலும் தாராளமாக முன்கூட்டியே திட்டமிட்டு படிங்க. என்னால் முடிந்த சப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுப்பேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.